Hi, hello. This is Sushil President. Urban Naxals. இந்த வார்த்தையை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அச்சராஜா வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவார் அர்பன் நக்சல் அப்படின்னு. ஆனால் உங்களில் முக்கால்வாசி பேர்த்துக்கு அர்பன் நக்சல்ஸ் அப்படின்னா என்னன்னே தெரியாது. அவர் ஏதோ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நக்சல்ஸ்னால் யார், அர்பன் நக்சல்ஸ்னால் யார், ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன வந்து ஏன் வந்து கவர்மெண்ட்டை எதிர்க்கிறாங்க, ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு அவர் இன்டர்னல் செக்யூரிட்டி சீரியஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நக்சல்ஸ் அப்படின்னா யாருன்னா, கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி, கம்யூனிசம் ஐடியாலஜி அப்படின்றது எப்போ பிடிச்சா வந்து இருந்துகிட்டு இருக்கு. அதில் வந்து ரெண்டு வகையாக ஒரு ஸ்டேட்டோட பவரை பிடிக்க முடியும். ஓகேங்களா? அந்த ரெண்டு வகை என்னென்னா, முதல் வகை ஒரு எலெக்ஷனில், ஒரு டெமோக்ராட்டிக் எலெக்ஷனில் போய் நின்று ஜெயிச்சு ஒரு ஸ்டேட்டோட பவரை பிடிக்கிறது. ஸ்டேட் மீன்ஸ் இங்கே ஒரு நாடு. ஓகேங்களா? ஒரு நாட்டோட பவரை பிடிப்பாங்க. ரெண்டாவது வகை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மோஸ்ட்லி மார்க்சிஸ்டோட, அதாவது கார்ல் மார்க்ஸோட ஐடியாலஜிஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஒரு கன்னை வச்சு தான் ஒரு நாட்டோட பவரை பிடிக்க முடியும் நம்புவாங்க. மீன்ஸ் புரட்சி பண்ணி தான் பிடிக்க முடியும், ஆயுதம் ஏந்தி போராடணும் அப்படின்னு தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சைனாவோட மாவோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயுதம் ஏந்தி போராடி ஜெயிச்சவங்க தான். அந்த சைனாவில் மாவோ ஜியோடங் அப்படிம்பாங்க அவரை. ஓகேங்களா? அவர் தான் வந்து ஆயுதம் ஏந்தி அந்த நாட்டோட பவரை அவர் பிடிச்சிருப்பார். அவர் ஒரு கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி உள்ள பர்சன். அவரை தான் இந்தியாவில் இருக்க இந்த நக்சல்ஸும் மாவோயிஸ்ட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க. சரி, இந்த நக்சல்ஸ் அப்படின்ற வார்த்தை எங்கே வந்துச்சு? மாவோயிஸ்ட் அப்படின்னா யாரு அப்படின்றதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, 1967 சாரு மஜும்தார் அப்படின்னு ஒருத்தர் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய நக்சல்பாரி அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்தில் தான் இந்த மூமெண்ட்டை ஆரம்பிச்சு வைக்கிறார், நக்சல் மூமெண்ட் அப்படின்றத. ஸோ அந்த ஊர் பேர் நக்சல்பாரிங்கிறதுனால அதுக்கு பேர் அப்படியே நக்சலைட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. நக்சல்ஸ் அப்படின்ற பேர் அப்படியே வந்துருச்சு. மாவோயிஸ்ட் அப்படின்னும் இவங்கள தான் சொல்லுவாங்க. ஏன் மாவோயிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மாவோ ஜியோடாங்கோட ஐடியாலஜி அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆயுதமேந்தி ஒரு நாட்டை போய் பிடி. ஸோ அவரே ஃபெயிலியர், அவரே மிகப்பெரிய ஃபெயிலியர். இவனுங்க அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. இதெல்லாம் உருப்படுமா? எங்கத்து போய் உருப்பட போகுது? அந்த மாதிரி தான் வந்து இந்தியாவோட நிலைமையும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க பேசிக்கலி அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வேலை இல்லாத அந்த பாதிக்கப்பட்ட, என்ன சொல்கிறது, வேலை இல்லாமல் இருப்பாங்க இல்லையா இளைஞர்கள், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ வல்னரபிள், ரொம்ப வல்னரபிளாக இருப்பாங்க. என்ன சொன்னாலும் அப்படின்னு நம்புவாங்க. இவங்க நக்சல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வேலையில்லாத இளைஞர்கள்ட்ட போய், உனக்கு வேலை இல்லை, இந்தியன் கவர்மெண்ட் உன்னை டெவலப்பே ஆக்க மாட்டேன் ஊரை, அதனால தான் உனக்கு வேலை இல்லை அப்படின்றத நம்ப வைப்பாங்க. ஸோ ஒரு ஊர் டெவலப் ஆகணும் அப்படின்னா அங்கே இருக்கிற இளைஞர்கள் தான் முயற்சி எடுக்கணும். இந்தியன் கவர்மெண்ட்டும் அவங்களால முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஆனால் இவங்க நக்சல்ஸ் போய் அப்படி சொன்னதும் அந்த இளைஞர்கள் வேறு வழி இல்லை, அவங்க வேலை இல்லாமல் இருக்கிற அந்த ஒரு விரக்தியில் அவங்களோட ஜாயின் பண்ணிக்குவாங்க. அந்த இளைஞர்கள் என்ன நம்புவாங்கன்னா, அவங்க கிட்ட ஒரு நியாயமான கோரிக்கை இருக்குது நக்சல்ஸ் கிட்ட. ஏன் நம்மளே பாதி பேர் நம்புவோம், அந்த வீடியோ பார்க்குறவங்களே பாதி பேர் நம்புவீங்க. ஸோ நக்சல்ஸ்கிட்ட ஒரு நியாயமான கோரிக்கை இருக்குது, அதனால தான் அவங்க கவர்மெண்ட் எதிர்த்து போராடுறாங்க. ஏன் நீங்கள் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்புறீங்க அப்படின்றத பின்னாடி அர்பன் நக்சல்ஸ் பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். நம்மளே நம்பும்போது அந்த இளைஞர்களும் அதே மாதிரி நம்பி போய் அவங்களோட ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ பண்ணதுக்கப்புறமா இந்த சூசைட் பாம்பிங் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவங்கள யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த இளைஞர்கள் தான் இவங்களோட துருப்பு சீட். அவங்க தான் ஆக்சுவலி பாவம். ஒரு வேலை இல்லைன்னா நீ ஒரு வேலையை உருவாக்கி கொடுக்கணும். அது என்ன, கன் எடுத்து பாமை கையில் கொடுத்து போய் போராடு அப்படின்றது? ஒருத்தன் உயிரோடு இருக்கிறவனை சாகிறதுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கிறீங்க நீங்கள். சிம்பிளி இதெல்லாம் நல்லதா? நல்லதே கிடையாது. சரி, ஏன் வந்து இப்படி ஒரு நிலைமை இருக்குது நார்த் ஈஸ்டில்? அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டில் தான் நக்சல்ஸோட பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஏன் அந்த ஏரியாவில் மட்டும் இருக்குன்னா, அந்த ஏரியா ரொம்ப வந்து டெவலப்மெண்ட் கம்மி. ஏன் டெவலப்மெண்ட் கம்மினா, இங்கே தான் நக்சல்ஸோட ஒரு முக்கியமான ஐடியாலஜியே வருது. அவங்க இருக்கிற ஏரியாவில் டெவலப்மெண்ட்டை வர விட மாட்டாங்க, எந்த ஒரு கம்பெனிஸையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண விட மாட்டாங்க. ஏதாச்சும் பண்ணுனா இயற்கையை வந்து நீங்கள் அழிக்கிறீங்க. கண்டிப்பாக தம்பி, இயற்கைன்றது இருக்கும், அதை அழிக்காமல் ஒரு இடத்துல ஒரு டெவலப்மெண்ட்டுங்கிறது வரவே வராது. அதுக்கு பதிலாக வேறுன்னு அதை பண்ணி அதை காம்பன்சேட் பண்ண முடியும்னு பார்க்கணும். அதை விட்டுவிட்டு நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் நார்த் ஈஸ்டில் எதுவுமே கிடையாதுங்க, சுத்தமாகவே கிடையாது. அங்கே ஒரே ஒரு முக்கியமான தொழில் மைனிங் தான். அந்த மைனிங்கையுமே இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, நக்சல்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை. அவங்களுக்கு அது மூலமாக தான் காசு கிடைக்குது நக்சல்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரியாவோட டெவலப்மெண்ட்டையே வரவிடாமல் தடுத்துருவானுங்க. அங்கே இருக்கிறவங்களையே அந்த ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு போனாலும் அது தப்பு, உனக்கு எதிராக அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ப வைப்பாங்க. ஸோ அதை வந்து நம்மளே வந்து இப்போ கண்கூட சில விஷயங்களில் பார்த்துக்கிட்டு இருப்போம். அர்பன் நக்சல்ஸ் வந்து சொல்லும்போது தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்கள தான் நக்சல்ஸ் அப்படின்றாங்க. அவங்க வந்து ஒரு ஆயுதம் ஏந்தி இந்தியன் கவர்மெண்ட்டை தள்ளி விட்டுட்டு அவங்க வந்துடணும் அந்த பிளேஸ்க்கு. வந்துட்டு எப்படி சைனாவில் வந்து ஒரு அடிப்படை சுதந்திரங்கிறதே இல்லாமல் ஒரு இராணுவ ஆட்சி மாதிரி அவர் நடத்திட்டு இருக்காரு மிஸ்டர் ஜி ஜின்பிங், அது மாதிரி நடத்துகிறதா இவங்களோட ஐடியாலஜி. இது எந்த கேன கூமுட்டைகளுக்குமே புரிய மாட்டேங்குது. ஸோ அவங்க அப்படியே நம்புகிறாங்க.
கேட்பாங்க, மாவோயிஸ்ட் ஐடியாலஜினா என்னடா அது அப்படியே சைனாவை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்மளோட இந்தியாவில் கொண்டு வர்றது தான். ஸோ இந்தியாவில் கொண்டு வந்துட்டு நேரு போய் சைனாவுக்கு கை கொடுத்துட்டு அப்படியே சைனாவோட சேர்ந்துக்குவாங்க. அப்புறம் அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் அருணாச்சல் பிரதேசம் எடுத்துக்கிறேன், இங்கிட்டு திபத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பிடிச்சிக்கிட்டே வந்துடுவான். ஸோ சிம்பிள், இவ்வளோதான் இவங்களுக்கு. இதுதான் வந்து ஐடியாலஜி, இதுதான் நக்சல்ஸ். ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சுங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு. ரெண்டாவது அர்பன் நக்சல்ஸ், இவங்க தான் இருக்கிறதுலே மிக மிக மோசமான ஆளுங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வருதுனாலோ இல்லை ஏதாச்சும் அவங்க நக்சல்ஸுக்கு எதிரான ஒரு வேலை நடக்குதுனாலோ, நக்சல்ஸுக்கு எதிரான வேலைனாலே டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்னாலே அது அப்படி தான். ஏன்னா ஒரு ஏரியா டெவலப் ஆயிருச்சுன்னா அங்கே இருக்கிற யூத்துக்குள்ள வேலை கிடச்சிடும். வேலை கிடச்சிருச்சுன்னா எவனும் நக்சல் மூமெண்ட்டில் சேர மாட்டான். அவன் வேலையை பார்த்துட்டு போய் சம்பாதிச்சு அவன் குடும்ப குட்டியை தான் காப்பாற்றுவான். அதனால் இவனுங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, இந்த கம்பெனியை மூடுறதுக்காக அந்த உள்ளூர் மக்களையே தூண்டி விடுவாங்க. தூண்டி விட்டுட்டு அந்த போராட்டம் நடக்கும்போது இவங்களும் உள்ளே போய் கலந்துக்குவாங்க. ஸோ இவங்களும் உள்ளே போய் கலந்து அந்த போராட்டத்தை ரொம்பவே அதிகப்படுத்த ஆரம்பிப்பாங்க. இவங்களை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பரில் என்ஐஏ அரெஸ்ட் பண்ணும். சில போராட்டங்கள்லேருந்து சில பர்சன்ஸ் என்ஐஏ அரெஸ்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பீமா கோரக்கன் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்ஐஏ அரெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி நக்சல் மூமெண்ட்டை சேர்ந்தவங்க தான். என்ஐஏ ஒன்றும் சும்மாலாம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காது. ஒரு மூமெண்ட் ஆயிரக்கணக்கான பேர் குமிஞ்சு ஒரு போராட்டம் நடத்துறதுல ஒரு 2-3 பேர்த்த மட்டும் குறிப்பாக சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, அவங்கள பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ஐஏக்கு நக்சல்ஸ் தான் அப்படின்னு அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் அர்பன் நக்சலிசம். அதாவது ஒரு ஊருக்குள்ளே அவங்களுக்கு இருக்கிற நாலேஜை யூஸ் பண்ணி, மீடியா பவரை யூஸ் பண்ணி அந்த பீப்புளை நம்ப வைப்பாங்க. ஸோ நீங்கள் டிவியில் பார்ப்பீங்க, நக்சல்ஸ் வந்து அந்த ஊருக்கு போய் நல்லது பண்ணுறாங்க, அவங்களுக்கு நல்லது பண்ணுறாங்க, இவங்களுக்கு நல்லது பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறையா படம் பார்த்துருப்பீங்க, காட்டியிருப்பாங்க நமக்கு நக்சல்ஸ் நல்லவங்களாட்ட. அதெல்லாம் யாரும் இல்லை, அர்பன் நக்சல்ஸ் தான். இவங்களுக்கு பேர் தான் அர்பன் நக்சல்ஸ். ஏன்டா எதிர்த்து நிற்கிறது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை எதிர்த்து நிற்கிறான், ஆட்சியை கலைச்சிட்டு அவன் பிடிச்சான்னா அப்புறம் நேர் போய் சைனா கூட தான் கைக்கு கொடுப்பான். அவனை எப்படா நீங்கள் வந்து ஒரு நல்ல மாதிரி படத்தில் சித்தரிக்கிறீங்க, நீங்களே யார்? இவங்கள தான் அர்பன் நக்சல்ஸ் அப்படின்றாங்க. ஸோ சல்வா ஜுடும் அப்படின்னு சொல்லி ஒரு மூமெண்ட் வந்து சத்தீஸ்கரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, யாருக்கு எதிரானா சத்தீஸ்கரில் நக்சல்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அவங்களுக்கு எதிராக அந்த சொந்த ஊர் மக்களே ஆரம்பித்தது. உங்களால் எங்களுக்கு டெவலப்மெண்ட்டே வரமாட்டேன்னுதுரா, ஏன்னா இவங்க இருந்தாங்கன்னா வரவிட மாட்டாங்க. ஸோ ஒரு ரோடு போடுறதுக்கு ஒரு கம்பெனி வந்துச்சுனாலோ இல்லை கவர்மெண்ட் வந்துச்சுனாலோ அந்த ரோடு போடுறவனே சாகடிச்சிருவாங்க, கடத்திட்டு போயிடுவாங்க, கொன்றுவானுங்க. அப்புறம் எப்படி அங்கே ரோடு போடுவாங்க? ரோடு கூட போட விட மாட்டாங்க. அதனால அவங்க உள்ளூர் மக்களே எதிர்த்து நிற்கிறாங்க. ஸோ எதிர்த்து நிற்கிறத பார்த்த நக்சல்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த சத்தீஸ்கரில் இந்த சால்வா ஜுடும் அப்படிங்கிற இந்த மூமெண்ட்டை நம்ம அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி மீடியா பீப்புள்ஸ், ஆஹா இவங்கள மாதிரி வந்து நாட்டுக்கு சுதந்திரம் தேடி தர்றவங்களே யாரையும் பார்க்க முடியாது, நேர வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டா அவங்க வந்து அந்த மூமெண்ட்டை வந்து என்ன சொல்கிறது, அந்த மூமெண்ட்டுக்கு ஹெட்டாக ஒருத்தர் இருப்பார் கண்டிப்பாக, அவரை ஆன்டி பீப்புள் மாதிரி காட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ அவர் வந்து மக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு ஒரு போர்ட்ரேயில் கொண்டு வருவாங்க, நம்ப வைப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்குது அந்த குரூப்பில், அந்த மூமெண்ட்டில் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ப வைப்பாங்க. கடைசியாக அந்த சல்வா ஜுடு மூமெண்ட்டை இப்படி தான் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரை கேஸ் போய் சுப்ரீம் கோர்ட் தடை விதிச்சது. இல்லை வேண்டாம், மக்களை வச்சு எதுவும் பண்ணாதீங்க, நீங்கள் ஆர்மியை வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் ஆர்மியை யூஸ் பண்ண முடியாது இதுக்கு. அது ஏன் அப்படிங்கிறது அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு கிளாரிஃபைடாக சொல்லுவோம். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லி தடை பண்ணிடுது. தடை பண்ணதையும் அந்த லீடர் சொன்னோம் இல்லையா, சல்வா ஜுடும் லீடரை நக்சல்ஸ் கொண்டுட்டாங்க. அது வேற யாருமே இல்லை, ஒரு காங்கிரஸோட ஹை லெவலில் இருந்த எலெக்ஷனில் ஜெயிச்ச ஒரு மினிஸ்டர், காங்கிரஸ் மினிஸ்டர், அவரை கொண்டுட்டாங்க. ஒரு பய வாய திறக்கல, ஒரு மீடியா வாய திறக்கல. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இவனுக்கு ஆகலை, எல்லாம் கம்முன்னு அடங்கிட்டானுங்க. ஏன் அவன் வந்து கொள்ளும்போது நீ ஹியூமன் ரைட்ஸ்னு வந்து சொல்கிறது சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நக்சலிசம் வந்து நம்மளை நம்ப வச்சு நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீரியஸ் பூராமே இப்படி தான் இருக்க போகுது. அவங்க எப்படி வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபண்டிங் எல்லாம் எப்படி போகுது, அதை விட டெரரிஸ்ட்டுக்கெல்லாம் ஃபண்டிங் எப்படி வருது, அதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்க போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். என்ன பிடிக்கலையோ இல்லை என்ன புரியலையோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ.